அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. சிறகடிக்க ஆசையில் சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அடி தூள்னு தூள் கிளப்பி போயிட்டுருக்காங்க. ரோகிணி மனோஜ் கூட தங்க முடியாமல் போகிற அளவுக்கு விஜயாவும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் சரியான ஆளுங்க. என்னம்மா பண்ணுறான், அம்மாவோட பிடிக்கல, ரோஹிணியை பிடிச்சி போச்சு. நமக்கு அப்போவே தெரியும். இல்லைங்க, இது ஒரு மண்ணு முட்டிங்க. ஒரு புதுசாக ஒரு பொண்ணை கூட்டு வந்தால் அது கூடயும் பல்ல பல்ல காமிக்கிறாரு. மனோஜை எந்த ரகத்தில் சேர்க்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சிந்தாமணியும் அவங்க புருஷனை என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணலாம், என்ன பிளானை வச்சுருக்கீங்க அப்படிங்க கேட்கல. என்ன பண்ணுறது, ரேக்கா எப்போ வரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த பிள்ளை சத்யாவை விட்டுட்டு இருக்க முடியல. அதனால வரேன் டாடின்னு சொல்லுதா. என்னம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு பொண்டாட்டி புருஷன் பேச, என்ன பண்ணுறதா, சத்யா வெளியே இருந்தால் தானே அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைப்பா, அவனை நிரந்தரமாக உள்ளர தள்ளிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கல. என்ன பண்ணலாமா, அவன் நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். ஆமாம், அவன்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து விடுங்க, அவன் வீட்டில் கொண்டே வைக்கட்டும், அதுக்கப்புறம் திருடிட்டு வந்தான்னு பட்டத்தை கட்டுவோம். நல்ல ஐடியா தான். சரி, நான் இதே இன்னைக்கு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சத்யா கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இந்த பருப்பா, நாளைக்கு ஒரு இடத்துல பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் இதில் 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, பத்திரமா கொண்டே வீட்டில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு அந்த பேக்கை வாங்கிட்டு வராரு. கொடுக்குறாங்க. பத்திரம் சத்யா, பத்திரம். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வராரு. சத்யா வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. வீட்டில் கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சிடுறாருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்களை பின்னாடியே போலீஸ் அனுப்பிடுறாங்க. போலீஸ் வராங்க. சத்யா அப்போதைக்கு இல்லை, வெளில போயிடறாங்க. யாரும் இல்லை, சத்யா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, மீனா அம்மா. இங்கே போலீஸ் வந்து, இந்த மாதிரி பணத்தை நீங்கள் உங்கள் பையன் திருடிட்டு வந்துட்டான், கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ல. அப்போல்லாம் என் புள்ள இல்லை, என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல. யாருமா பண்ண மாட்டான்னு, இப்படி தாம்மா எல்லா அம்மாவை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடு பூரா சர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா 50 லட்ச ரூபா பணம் இருக்குது. இது என்னம்மா, இது என்ன அப்படின்னு சொல்ல. இது வந்து அப்படிங்கிற சொல்லுமா, இது ஓனர் கொடுத்தான்னு சொன்னாங்க. எதுக்கு இவனு கொடுத்தாங்க, நாளைக்கு யாருக்கோ கொடுக்கணும்னு சொன்னா, அவங்க தான் இங்கே கொடுத்து வைக்க சொன்னாங்களாம். எப்படிமா ஓனர் இங்கே கொடுத்து வைப்பாங்க, என்ன கிறுக்கு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வரீங்களா இல்லையா, உங்கள் பிள்ளை எங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. என் பிள்ளை காணோம், அப்போ ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபோனை எடுத்து வச்சிருதுங்க. வேணுங்கன்னு எடுக்கக்கூடாதுன்னு ஃபோனை அடிக்க, ரிங்கு போகுது எடுக்கலை. பார்த்தியா, ரிங்கு போகுது எடுக்கலை, அப்போ தலைமுறை ஆயிட்டானா. ஐயோ அப்போல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு மீனா அம்மா அழுகிறாங்க. அப்போ நடை கட்டுமா, நீ வந்து ஜெயிலுக்கு வந்தா தான் உன் பையன் வருவான். ஐயோ ஜெயிலா, இல்லை அப்படின்னு அப்படியே மயங்கி விழுகிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே அக்கம் பக்கம் ஆட்கள் கூடிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா மீனா அம்மா மயங்கி கிடக்குறாங்க. அதுக்குள்ளே முத்து மீனாக்கும் தகவல் சொல்லி எல்லாம் ஓடி வராங்க. சத்யாவும் வந்துடுறாருங்க. சத்யா வந்தக்கூட என்னாச்சு அப்படின்னு கேட்க பார்க்குறாங்க போலீஸு. என்னடா நீ தான் அந்த சத்யாவா, உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ண. மீனாவும் செம்ம கோமாகறாங்க. எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டாங்கல்ல அதுக்கு தான். எங்க அவங்க தான் கொடுத்த பணம்னு சொல்கிறோம், அப்புறம் என்னங்க ஓடி போயிட்டா, எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறீங்க, வீட்டில் தானே வச்சுருக்கான், எங்கேயும் ஓடி போகலையே அப்படிங்கிறாங்க முத்து மீனாவும். அதுக்கப்புறம் சார் இருங்க சார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் 2-3 வாட்டி எடுக்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுத்துடுறாங்க. டேய் எங்கடா போனேன், காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இங்கே 50 லட்ச ரூபா காசையும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன சார் நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க, நாளைக்கு யாருக்கோ கொடுக்குன்னு சொல்லி. அப்புறம் என்ன சார், டேய் நான் எப்படா கொடுத்தேன் அப்படி சொல்ல. சார் இங்கே போலீஸ் வந்திருக்காடா அப்படி சொல்ல. போலீஸ்கிட்ட கொடுறா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் சார், அவன் தான் சார் எடுத்துகிட்டு போயிட்டான், கண்டிப்பாக அவன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான், அவனை சும்மா விடாதீங்க சார், உங்கள் பணம் அப்படியே தான் சார் இருக்குது, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு போலீஸ் சொல்ல. பணத்தை ஒன்றும் பண்ணல, அது அப்படியே பத்திரமா இருங்க சார், நான் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இது பார்த்தா மீனா அம்மா எந்திரிக்கவே இல்லை. அம்மான்னு துடிக்கிறாங்க. சத்யாவை கைது பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. இந்த தகவலை ரேகாவுக்கு மீனாவும் முத்துவும் சொல்லிடுறாங்க. பறந்தடிச்சு ஓடி வருதுங்க பாவம். உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதம் இல்லாமல் இங்கே அழுகுறாங்க. எல்லாரும் அங்கங்கே வக்கீல பிடிக்கிறாங்க, ஆளாக பறக்குறாங்க. இல்லைங்க உங்கள் வீட்டில் இந்த பணத்தை எடுத்திருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு அந்த பழைய மனோஜுக்கு கேஸ் பார்க்குறாங்களே அந்த வக்கீல மாட்டே போகிறாங்க. நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க கிருஷ்ணாராமும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா முத்துவும் ரேகா வந்துருச்சான்னு பார்த்தா நான் வந்துட்டேங்கிறாங்க. போயிட்டு முத்துவே பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாரு. நேரம் வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் போயிட்டு சிந்தாமணியை பிடிச்சி நொங்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கமா, நான் உனக்கு பிள்ளைய இருக்கணுமா வேணாமா, என்னடி சொல்கிறேன், என்னை இந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த பக்கம் என் சத்யாவை உயிரோட சமாதி கட்டலாம் நினைக்கிறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, மரியாதையாக போய் கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கல. நான் ஒன்றும் பண்ணடி. அம்மா அட்டங்குமா, நீ தாம்மா அப்பாவுக்கு புத்தி சொல்லியிருப்ப, அப்பா கொஞ்சம் நல்லவர் தான், நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இல்லை அப்படிங்கல. நீ இப்போ அவரை போய் கேஸை வாபஸ் வாங்குறியா இல்லை அப்படிங்கல, நான் ஏதாவது பண்ணிக்கிட்டா அப்படின்னு கழுத்தில் வச்சுக்கிறாங்க. ஐயோ எதுவும் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க.
என்னம்மா நீங்கள் அப்படி சொல்லி போலீஸ்காரவும் திட்டுறாங்க. அவங்க அப்பனும் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் செம்ம காண்டாடுறாங்க முத்து மீனாவும். அதை விட ரேகா என்ன பண்ணுறாங்க, இனிமேல் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நான் பிள்ளையும் இல்லை அப்பா அம்மாவும் இல்லை. அப்பா உங்களை நான் எவ்வளோ நம்பினேன்ப்பா. இல்லைம்மா ரேகா, அப்பா தாம்மா அம்மா தாம்மா சொன்னா அந்த குடும்பமே நல்ல குடும்பம் இல்லைன்னு. ஏப்பா உங்களுக்கு தெரியாது, சத்யா நல்லவர்னு தெரியாது, அம்மா எவ்வளோ மோசமானவங்க காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பீரோவில் திறக்கிறாங்க, பாருங்க எவ்வளோ வச்சு வச்சுருக்காங்கன்னு. என்ன இதுக்கு மேலே நிறைய இருந்துச்சுப்பா. அந்த பத்திரம் பூரா மீனாவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நிறையா இருக்கும். பாருங்கப்பா இந்த பத்திரம் பூரா இந்த வைத்தறிச்சல்ப்பா, மற்றவங்களோட வைத்தறிச்சல் தேவையா? இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி சத்யா திருடுங்கிறாங்களா அப்படி சொல்ல அப்படியே ஆடி போகிறாரு. ஏண்டி அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம், திருட்டு பையன்லாம் சொன்னேன், பாவமாக தாண்டி இருக்குது பார்க்கல அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அம்மாவுக்கு முடியலைன்னு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறாங்க. சீதா தாங்க ஆஸ்பத்திரி இருக்குது. அம்மா இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறமா பார்க்குறாங்க, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டிய மச்சா அப்படி சொல்லிட்டு, இப்போ நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் எங்க அந்த மீனாக்காவோட மாமனார் விட்டு பத்திரங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அருக்கடி அப்படின்னு கொடுக்க அப்படியே வாங்கிக்கிறாங்க. அப்பா உங்களை அப்படி மாமா என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு கெஞ்சுறாரு. நான் மன்னிக்கணும்னா அம்மா இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்போ தான் நான் மன்னிப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்ல உடனே பார்க்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா மன்னிப்பு கேட்குது. இந்த மன்னிப்புலாம் பத்தாதுமா, அவங்க எல்லாரையும் அலக்கழிச்சிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க இந்த மன்னிப்பு பத்தாது, இல்லைனா அப்படின்னு கழுத்துக்கு ஐயோ நான் தான் பத்திரத்தை கொடுத்துட்டேன்டி, அப்புறம் ஏன்டி கழுத்து கையை கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு அப்படின்னு சாஸ்திரமா விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிரு மீனா, முத்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அடியே உன் காலில் விழுகிறேன்னு நினைக்காதடி, உன்னை நான் விட மாட்டேன்டி, இன்னைக்கு என் பொண்ணுனால நீ தப்பிச்ச, என் பொண்ணு எனக்கு வேணும், அதுக்காக தான் நீ மன்னிப்பு கேட்குறேன், அடிப்பாவி மண்ணில் முட்டியும் இன்னும் நீ அடங்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. மீனாவும் அந்த மைண்ட் வாய்ஸை கேட்சப் பண்ணிடுறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி அந்த மண்ணுக்குள்ளே நீ தான் போவ, நான் போக மாட்டேன்டி, எனக்கு ஆண்டவனா பார்த்து கூப்பிடையில நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேகா என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க அண்ணா இந்தாங்க இந்த பத்திரத்தை பிடிங்க அப்படிங்கல. இல்லைம்மா இது உங்ககிட்டே இருக்கட்டும், ஏங்கன்னா இல்லைம்மா பணம் மறுபடி கொடுத்துட்டே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னண்ணா பெருசா நியாயம் அதுன்னு பேசிட்டு எங்கள் அம்மா முன்னாடி நியாயம் பார்க்காதீங்க அப்படிங்கல. வேணாம்மா அப்படிங்கிறாங்க. அட சும்மா இருங்க அப்பா, இதுக்கு என்னப்பா பண்ணுறது, நீங்கள் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தை பண்ணுங்க அப்படிங்கல. இருமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து பணத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துறாரு, பொண்டாட்டிக்கு புருஷனே கொடுக்குறாங்க. முத்து பார்க்குறாங்க, எனக்கு எதுக்கு சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படிங்கல. சார் நீங்கள் என்ன சார்லாம் கூப்பிடுங்க, முத்துனே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க முத்து, இதெல்லாம் நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல, நான் உங்களுக்கு எங்கள் ஃபைனான்ஸில் எப்படி பண்ணுறோமோ அந்த இதில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் மாதம் அசல் வட்டியுமா கொடுத்து திருப்பிக்கங்க, அதாவது பத்திரத்தில் நீங்கள் இந்த கடன் பட்டதை மீட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்குறாங்க. பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. பணத்தை சிந்தாமிட்ட கொடுக்குறாங்க. எப்போவுமே நாங்கள் நேர்மையாக இருப்போம், அதுக்கு இதுதான் காரணம், பத்திரம் கிடச்சிச்சின்னு நாங்கள் நேரம் போயிருந்துருக்கலாம், ஆனால் போகணும் தெரியாது, ஏன் வேணாம், எங்களுக்கு எப்போவுமே நேர்மையாக இருந்த பழக்கம் அப்படின்னு முத்து மீனா சொல்லிட்டு கெத்தா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. அப்புறம் அண்ணாமலைகிட்ட கொண்டே பத்திரத்தை கொடுப்பாங்க. அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார் முத்துவையும் மீனாவையும். இப்படி தான் பெத்தா ஒரு பிள்ளையை பெக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயாவிட்டையும் மனோஜ்கிட்டையும் நீனு தான் பிள்ளையா இருக்கீல தூ அப்படின்னு அண்ணாமலை துப்புறாங்க. அப்படியே முகத்துலேருந்து மனோஜ் வலிச்சு எடுத்துட்டு, நீ என்ன துப்புனாலும் சரி என்னோட எருமை நேரம் வெளுக்காதுன்னு சொன்ன மாதிரி என் மனசு அப்படியே தான் இருக்கும், நான் ஒரு கிரிக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க விஜய் என்ன பண்ணுது, கொஞ்சோன்னு பட்டிருக்கு, ஆனாலும் முழுசா திருந்தணும்னா கதையை முடிக்கையில தான் முடிச்சு வைப்பாரு நம்ம டைரக்டர். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.